عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. قد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. அல்லாஹ்வுடைய தூதனுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புகிறாரோ அவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அஹ்ஸாப் 33ஆம் அத்தியாயத்திலே 21ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறார். நாம் பின்பற்ற வேண்டியவர்கள் இறை தூதர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார். வேறு எந்த தலைவர்களையும் நாம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. என் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இருக்கின்றன. எல்லா நற்குணங்களுக்கும் நல் வாழ்க்கைக்கும் அவர்கள் சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். இறை நம்பிக்கையோடு மறுமை நம்பிக்கையோடு நாம் அவர்களை அணுக வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய பாடத்திலே சொல்லப்படுவது கடன் விஷயத்தில் கூட பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த முன்மாதிரியாக தேர்ந்தெடுக்கிறார். கடன் வாங்குவது தப்பல்ல, குற்றமல்ல. எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு பண தேவை ஏற்படும். காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக, சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சிறிய தொகையாகவோ பெரிய தொகையாகவோ கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். அதனுடைய மார்க்கம் தடுக்கவில்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒரு கடனிலிருந்து பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு வேண்டியிருக்கிறார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸம் வல் மகரம் என்று கேட்டிருக்கிறார். பாவம் செய்வதிலிருந்து யாரெல்லாம் இடத்திலே பாதுகாப்பு வேண்டுகிறேன், மகரம் ஹரம் என்ற கடனிலிருந்து நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் இந்த துஆவை ஓதுவார். நண்பர் ஒருவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், மகரம் என்ற கடனிலிருந்து தாங்கள் அதிகமாக பாதுகாப்பு வேண்டுகிறீர்களே, என்ன காரணம்? மகரம் என்றால் என்ன அர்த்தம்? இன்னர் ரஜுல இதா கரண, ஒரு மனிதர் கடன் வாங்கினால் யாரிடத்தில் வாங்கினாரோ அவரிடத்தில் பேசும்போது பொய்யுரைப்பார், வாக்களித்தால் மாறு செய்வார். அப்படிப்பட்ட கடனிலிருந்து பாதுகாப்பு வேண்டும். ஏனால் கடனை செலுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கடன் பெறுவது தப்பல்ல. கடன் பெற்றதற்கு பின்னால் வாய்மையோடு நம்பிக்கை நாணயத்தோடு நடக்க வேண்டும், அது தவறல்ல. மாறாக கடன் வாங்கும் போதே கடனை செலுத்த தேவையில்லை, ஏதாவது சொல்லி சமாளித்துக் கொள்ளலாம். பொய் புரட்டுக்கள் சொல்லி நாம் சமாளித்து அந்த கடனை நாம் நிறைவேற்றாமல் இருந்துவிடலாம் என்கின்ற அந்த குறுகிய நோக்கத்தில் தான் கடன் பெறக்கூடாது. அதிலும் தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு வேண்டியிருக்கிறார். கடன் வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வகையிலும் சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். அண்டை அயலாராக இருக்கட்டும், ஊர் மக்களாக இருக்கட்டும், உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும், கடனாக இருந்தால் கடன் தான். மாமன் என்பதற்காக, மச்சான் என்பதற்காக வேண்டி, கூட பிறந்தவர்கள் என்பதற்காக வேண்டி, சின்னத்தா பெரியத்தா என்பதற்காக வேண்டி, மருமகள் என்பதற்காக வேண்டி, சம்பந்திகள் என்பதற்காக வேண்டி கடன் வாங்கினால் அதை செலுத்த வேண்டும் என்கின்ற நிலை கூடவே கூடாது. கடன் தான். இதை நம்முடைய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாகவே திகழ்கிறார். கடனை செலுத்தும் போது மிகவும் கவனமாக கடன் செலுத்துவார். தவணை கடனும் இருக்கிறது, பொதுவாக கடன் பெறுவதும் இருக்கிறது. பொதுவாக கடன் வாங்குற போது நம்மிடத்தில் எப்போது வசதி ஏற்படுகிறதோ வசதி ஏற்பட்ட மாத்திரத்திலே கொடுத்து விட வேண்டும். தவணை கடன் என்கிற போது அந்த தவணையில் நிறைவேற்றுவதற்கு பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ஃபைனான்ஸ், வட்டி கடன் ஒருபோதும் வாங்கவே கூடாது. வட்டி கடன் வாங்கினோம் என்றால் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, காலம் பூராவும் நாம் வட்டி கட்டி கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சிலர் வேண்டுமானால் அதிலிருந்து விடுபட வாய்ப்பு இருக்கிறது. பலர் அந்த வட்டி கடனில் அகப்பட்டு கொண்டு ஒரு மாதத்திற்கு 10,000 20,000 என்று வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேல் அங்கே ரவுசுல் மால் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை கடனை எங்கே செலுத்துவது? நம்மிடத்திலே முறையிடுகிறார்கள், இப்படி நாம் வட்டி கடன் கட்ட வேண்டியிருக்கிறது, அதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்று. எப்படி அதற்கு போய் நாம் ஏற்பாடு பண்ண முடியும்?
அப்படியானால் நியாயமான கடன் வாங்குவதிலே தவறு இல்லை. தவணை கடன் வாங்கலாம், நியாயமான கடன். சாதாரணமாக கடன் வாங்குவது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அபூ ஹுமைதின் சாயிதி என்கிற சத்திய சஹாபியை அறிவிப்பு செய்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நண்பரிடத்தில் தமர லவுன் என்று ஒரு பேரிச்சம்பளம், ஒரு ஜாதி பேரிச்சம்பளத்தை வாங்கியிருந்தார்கள், கடன் வாங்கியிருந்தார்கள். அந்த பேரிச்சம்பளத்தை திரும்ப கேட்டு வந்தார். சில நாட்கள் கழித்து அந்த மனிதர் பெருமானார் சொன்னார்கள், லைசை இந்தனா அல்லையவும் செய்து கடனை செலுத்துவதற்கு இந்த பேரிச்சம்பளத்தை திருப்பி தருவதற்கு இடத்துல இப்போ வசதி ஒன்றும் இல்லையப்பா. பலவுத்த அகர்த்த அண்ணா அக்கா ஏத்தியனா செய்யும் இப்போ நகலியாக்க கொஞ்சம் காலதாமதம் செய்ய, எப்போது என்னுடைய கையில் வசதி வருகிறதோ அந்த பேரிச்சம்பளம் கனிகள் எப்போது என் கைக்கு வருகிறதோ நான் உங்களுக்கு தருவேனே. உடனே அந்த மனிதர் அரற்ற ஆரம்பித்து விட்டார். பெருமானாரை பற்றி சற்று மோசமாக பேச ஆரம்பித்தார். வா கதரா, எனக்கு செய்த மோசமே என்று பேச ஆரம்பித்து விட்டார். முகமது நபி இப்படித்தான் இருப்பாரா? கடனை வாங்கிட்டா கொடுக்க மாட்டாரா? வா கதரா, கதர் என்ற வார்த்தை மிகவும் கடுமையான ஒரு வார்த்தை. அருகே அமர்ந்த உமர் ரலியல்லாஹுடைய முகம் மாறிவிட்டது. கோபத்தில் கொந்தளிக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி தஅவுயா உமர், அவரை விட்டு விடுங்கள், நீங்கள் ஏதும் பேசாது. இன்னல் சாஹிபுல் ஹக்கி மக்காலா, அவர் தம்முடைய உரிமையை கேட்கிறார். உரிமையை கேட்கக்கூடியவருக்கு கேட்கின்ற அந்த உரிமை இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் பேசாதீர்கள். நீங்கள் ஹவுலா பின்த் அல் ஹக்கீம் அல் அன்சாரியா என்கிற பெண்மனிடத்தில் செல்லுங்கள். சத்திய சஹாபி பெண்மணி, அவரிடத்தில் பழங்கள் இருக்கும். அந்த பழங்களை வாங்கி நீங்கள் செலுத்தி விடுங்கள். பிறகு அந்த அம்மையிடத்தில் நாம் செலுத்தி விடுவோம். சென்றார்கள். அங்கே சென்று அந்த அம்மா சொன்னார்கள், மா இந்தி இல்லா தமரு தஹீரா, தமர லவுன் என்று ஒரு தமர் இருக்கிறது, தமர தஹீரா என்று ஒரு தமர் இருக்கு, பேரிச்சம்பளம். லவுனை விட தஹீரா என்பது உயர்ந்த ஜாதி பேரிச்சம்பளம், அதுதான் இருக்கிறது. பெருமானாருக்கு இந்த தகவல் சொல்லப்பட்ட தாங்கள் வாங்கியிருந்த பேரிச்சம்பளம் சாதாரண தரத்தில் உள்ளது, உயர் தரத்திலே உள்ளது, அதை நீங்கள் வாங்கி கொடுத்து விடுங்கள் என்றார்கள். புது பப்புது என்றார்கள். அந்த கடனை செலுத்தியதற்கு பின்னாலே அந்த நண்பர் பெருமானாரை தேடி வருகிறார். நான் இந்த கடனை சரியாக நிறைவேற்றி விட்டேனா என்று கேட்டார்கள் பெருமானார். நான் அது அவுஃபைத்த அத்தப்த, நீங்கள் கடனை செலுத்தினீர்கள் மட்டுமல்ல, மிகவும் அற்புதமான முறையில் கடனை நீங்கள் செலுத்திருக்கிறீர்கள், உயர்ந்த பணத்தை தந்திருக்கிறீர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹியார இபாதில்லா, அல்லாஹ்வுடைய அடியார்கள் மிக சிறந்தவர்கள் யார் என்று கேட்டார். மின் ஹாதில் உம்மா அல் முத்தையிபுன், மற்றவருடைய மனசை குளிர்விப்பவர் என்று சொன்னார். மற்றவருடைய மனசை மகிழ்ச்சியில் ஆழ்த்துபவர் என்று சொன்னார். அந்த மனிதர் மகிழ்ச்சி அடைந்தார் அல்லவா? ஆரம்பத்தில் அவர் என்ன பேச்சு பேசினார், ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெருமானாருடைய பண்பாடு. அது கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன், எதிர்வினை ஆற்ற மாட்டார். பெருமானாரை பற்றி அவர் விளங்காமல் பேசிய காரணத்தினாலோ என்னவோ அதற்காக வேண்டி அவர்கள் எதிர்வினை ஆற்ற மாட்டார்கள். அருமை சகோதரர்களை, இது போன்ற நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. துஆவும் செய்வார்கள். பெருமானார் பல தடவை பல பேரிடத்தில் கடன் வாங்கியிருக்கிறார். வாழ்க்கை எப்படித்தான் இருக்கிறது, எளிமையான வாழ்க்கை. அடுத்த நாள் என்ன, கடன் வாங்குவார்கள், செலுத்துவார்கள், கடன் வாங்குவார்கள், செலுத்துவார்கள். ஆனால் அவர்கள் மாதிரி கடனை செலுத்தக்கூடியவரை இந்த புவியிலே ஒருவரை கூட நாம் பார்க்க முடியாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் காண்பிக்கிறார். அப்துல்லா பின் அபீ ரபீயா என்கிற நண்பர் சொல்லுகிறார், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை 40,000 திர்ஹம் என்னிடத்தில் கடன் வாங்கியிருந்தார். அப்போது அவர்களுக்கு வர வேண்டிய ஒரு பணம் வந்தது. அந்த பணத்தை இடத்துல தந்தார்கள். தந்ததோடு என்ன செய்தார்கள், கடனை செலுத்திய கையோடு என்ன சொன்னார்கள், பாரக்கல்லாஹு ஃபீ அஹ்லிக வ மாலிக என்று சொன்னார்கள். உங்களுடைய ஃபேமிலியிலையும் குடும்பத்தினிடத்திலையும் உங்களுடைய செல்வத்திலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக என்று சொன்னவர்கள். இன்னமா ஜஸாவு ஸலஃப் அல் ஹம்து வல்லாதா, ஒருவர் கடன் தருகிறார் என்றால் அந்த கடனுக்கு நாம் செய்கின்ற பிறகு உபகாரம் என்னவென்று கேட்டால் அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிப்பது, நல்ல முறையிலே கண்ணியமான முறையிலே அந்த கடனை செலுத்துவது என்று சொன்னார்கள். கடன் வாங்கும்போது பணிவு தமிழிலே சொல்வார்கள், ஆனால் வாங்கிய பின்பு துணிவு என்று சொல்வார்கள். வாங்கும் வரை கொலைவார்கள், அதற்கு பின்னால் பார்த்தவர்கள் நெஞ்சு நிவிர்த்து கொண்டு நிற்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இன்னமா ஜஸாவு ஸலஃபி அல்ஹம், மிகவும் கண்ணியமாக நாகரீகமாக தக்க சமயத்தில் தேவையின் போது நமக்கு கடனை செலுத்தி கடன் தந்தார்களே, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், சுக்ரியா செய்ய வேண்டும் அல்லவா? இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அம்மா இந்த விஷயத்திலேயும் கூட பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த முன்மாதிரி. ஏதாவது கடன்கள் வாங்கியிருந்தோம் என்றால் இறப்புக்கு முன்னாலே நாம் கடனை செலுத்த வேண்டும்.
அன்றைக்கு ஒரு அருமை மௌலவி அவர்கள் மீராது நபி ஸல்லல்லாஹு அந்த விழாவிலே பேசினார் அல்லவா, இறந்ததற்கு பின்னால் என் தந்தையினுடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று ஒருவர் சொல்லுகிற அளவுக்கு நிலை இருக்கக்கூடாது. நாம் இருக்கிற போதே கடனை செலுத்தி விட்டு செல்ல வேண்டும். அப்படி செலுத்த வாய்ப்பு இருந்தால் கடன் வாங்க வேண்டும், இல்லாவிட்டால் வாங்கக்கூடாது. நாம் பல முறை பார்த்திருக்கிறோம், ஜனாசாக்கள் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஒரு உறவினர்கள் நிற்பார்கள். எங்கள் தந்தை மனம் புண்படும்படி பேசியிருந்தார் என்றால் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏதாவது பணங்கள் வாங்கியிருந்தார்கள் என்றால் எங்களிடத்தில் தெரிவியுங்கள் என்றெல்லாம் இந்த நிலைமை இருக்கக்கூடாது. புண்படும்படி பேசியிருந்தால், வருத்தப்படி பேசியிருந்தால் இருக்கின்ற போதே மன்னிப்பு தேடிக்கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி. கடன்கள் பெற்றிருந்தோம் என்றால் திடீரென்று மரணம் வருகிறது, அது வேறு விஷயம். அகால மரணம் வருகிறது, அப்போது நம்முடைய பிள்ளைகளிடத்திலே வசியத்து செய்துவிட்டு செல்ல வேண்டும். இவ்வாறு கடன்கள் இருக்கிறது, கடனை நீங்கள் செலுத்துங்கள். ஜாபிர் பின் அப்துல்லா அவருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கிறது. எனவே இது போல நல்ல விஷயங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடப்போமாக. அல்லாஹ் நல்ல புரிவானாக. வாழ்வு தாவானா.